பிரைஸ் பீ டு காட். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா 1:19 நாம் வாசிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்றால் என்ன? நம்முடைய மனது தேவனிடத்தில் ஒற்றுமையோடு காணப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுவதே ஆகும். இவ்வாறாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே கர்த்தர் தேசத்தின் நன்மையை புசிக்க நமக்கு கொடுப்பார். தேசத்தின் நன்மை என்றால் என்ன? தேசத்தின் நன்மை என்று சொல்லும் போது அது சேமத்தை காட்டுகிறது. சேமம் என்றால் என்ன? அது ஒரு செழிப்பை காட்டுகிறது, ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. தேவன் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பும்படியாகவே இந்த சேமத்தை கர்த்தர் தருகிறார். நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு இப்படிப்பட்ட கிருபையை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.